திருவள்ளுவர் காலம். திருவள்ளுவர் காலம். விடை கிமு 31. திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படும் நாள். திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படும் நாள். விடை தை 2ஆம் நாள். திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதியவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதியவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? விடை 10 பேர். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை நன்னூல். செய்யுளின் கருத்தை அழகுபடுத்துவது எது? செய்யுளின் கருத்தை அழகுபடுத்துவது எது? விடை அணி. உவமை உவமேயம் இரண்டும் ஒன்றே என்று தோன்றக் கூறும் அணி எது? உவமை உவமேயம் இரண்டும் ஒன்றே என்று தோன்றக் கூறும் அணி எது? விடை உருவகம். புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல் புகழ்வதும் புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல் புகழ்வதும். விடை வஞ்ச புகழ்ச்சி அணி. பின்வரு நிலை அணியின் வகை. பின்வரு நிலை அணியின் வகை. விடை 3. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு இக்குறட்பாவில் இடம்பெறும் அணி. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு இக்குறட்பாவில் இடம்பெறும் அணி. விடை சொற்பொருள் பின்வரு நிலையணி. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல். விடை வைப்பு. இசை என்பதன் பொருள். இசை என்பதன் பொருள். விடை புகழ். விஜயா இந்தியா என்ற இதழ்களை நடத்தியவர். விஜயா இந்தியா என்ற இதழ்களை நடத்தியவர். விடை பாரதியார். சந்திரிகையின் கதை நூலின் ஆசிரியர். சந்திரிகையின் கதை நூலின் ஆசிரியர். விடை பாரதியார். தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்பவர். தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்பவர். விடை பாரதிதாசன். மொழிக்குரிய ஒழுங்குமுறைகள் டேஸ் எனப்படும். மொழிக்குரிய ஒழுங்குமுறைகள் டேஸ் எனப்படும். விடை மரபு. திணை எத்தனை வகைப்படும்? திணை எத்தனை வகைப்படும்? விடை 2. பால் எத்தனை வகைப்படும்? பால் எத்தனை வகைப்படும்? 5. இவ்வுலகம் டேஸால் ஆனவை. இவ்வுலகம் டேஸ் ஆல் ஆனவை. விடை ஐம்பூதங்கள். எழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பதை டேஸ் என்பர். எழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பதை டேஸ் என்பர். விடை அளபெடை. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். விடை தொல்காப்பியம். தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? விடை 3. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது. விடை அச்சுக்கலை. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. விடை வட்டெழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்? தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்? விடை தந்தை பெரியார். ஷா என்பது டேஷ் மொழி எழுத்து. ஷா என்பது டேஷ் மொழி எழுத்து. விடை வட. கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் டேஷ் கிடைக்கின்றன.
கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் டேஷ் கிடைக்கின்றன. விடை கல்வெட்டுக்கள். கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் டேஷ் கிடைக்கின்றன. கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் டேஷ் கிடைக்கின்றன. விடை செப்பேடுகள். கல்வெட்டுக்கள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? கல்வெட்டுக்கள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? விடை 2. கண் எழுத்துக்கள் பற்றி குறிப்பிடும் நூல். கண் எழுத்துக்கள் பற்றி குறிப்பிடும் நூல். விடை சிலப்பதிகாரம். தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அறிய எந்த கல்வெட்டே சான்றாகும்? தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அறிய எந்த கல்வெட்டே சான்றாகும்? விடை அரசலூர். எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் எந்த காலம் முதல் இருந்து வந்துள்ளது? எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் எந்த காலம் முதல் இருந்து வந்துள்ளது? விடை தொல்காப்பியர். கடை சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. கடை சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. விடை கண் எழுத்துக்கள். எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் யார்? எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் யார்? விடை வீரமாமுனிவர். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர். விடை வீரமாமுனிவர். ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கோடிட்டு ஏ என சீர்திருத்தம் செய்தவர். ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கோடிட்டு ஏ என சீர்திருத்தம் செய்தவர். விடை வீரமாமுனிவர். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம். விடை நடுவண் நூலகம், திருவனந்தபுரம். சொற்றொடரின் இறுதியில் வந்து இசைவு பொருளில் வரும் இடைச்சொல். சொற்றொடரின் இறுதியில் வந்து இசைவு பொருளில் வரும் இடைச்சொல். விடை ஆம். உங்களுக்கான கேள்வி, உலக தாய்மொழி நாள். உலக தாய்மொழி நாள். இதற்கான விடைய கமெண்ட்ல சொல்லுங்க.